செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் விடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸ் விஸ்ஸஸ் பல்லப்பட்டி டேஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸ் பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே. போல் முதல் பாலே ஆப்டு ஏக்கரில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவுலர் வசந்த். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. கேப்பில் தான் போயிருக்கு பவர் பிளே காரணத்தினால. நல்ல ஸ்டாப் கூட 2 பவுன்ஸில் குயிக்காகவே வந்து பந்து எடுத்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஷார்ட் பவுல் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் தான் லவ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து ஷார்ட் பவுல். இந்த கேப்பில் தான் போகும். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட பாலா. சான்ஸ் ஃபார் டேரெக்டாக அந்த விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஈஸி டூ. இந்த தடவை அப்டு ஏக்கரில் லெக் பையில் டாட் பவுல். அடுத்த பந்து லோ டாஸாக ஸ்லோயராக கனெக்ட் பண்ணாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் அம்பையர் நோ பாலும் கால் பண்ணியிருக்காங்க. எதனாலும் தெரியல கால் பண்ணியிருக்காங்க. அது ஹிட் நோ பால் மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தடவை ஷார்ட் பால் குயிக்கராகவே வந்திருக்கு. அம்பையர்ஸ் கால் வைட். கிரிக்கெட் பால் கண்டினியூ. லோ டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் எடுத்தாங்க. நல்ல ஸ்டாப்புங்க பாலா. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் தடுத்து போட்டு கேஸில் வந்தாங்க ஸ்டெயிலாக. நல்ல ஸ்டாப் பாலா. சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு முடிவில் 8 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம ஸ்டார்ட் பண்ணா பாலா. நமக்கு நட்சத்திரம் முதல் பாலே இந்த தடவை எஜர்ஜி பின்னாடி தான் போயிருக்கு. லக்கு மூலியமா ஒரு பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி இந்த ஓவரில் ஒரு முதல் பவுண்டரி. இந்த தடவை குயிக்கராக வந்தாங்க ஸ்லாட்டுக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். சான்ஸ் ஃபார் நல்ல அட்டாக் 9ல விக்கெட். போன பால் ஒரு 4 லக்கு மூலியமா போயிருந்தாலும் இந்த தடவை திறமையை காட்டி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாலா. ஸ்டோன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. விட்லேருந்து டாட் பவுல் கட்டுக்கு போனாங்க. குயிக்கராகவே வந்திருக்கு. பேக் டு பேக் இந்த ஓவரில் டாட்டாஸை பதிவு பண்ணியிருக்காங்க பாலா. இந்த தடவை குத்துன இருந்து நல்லாவே திரும்பி இருக்கு. நல்ல ஒரு வேரியேஷன் இங்கே பாலா கையில் இருந்து டாட் பவுல். முதல் பால் 4 விட்டு கொடுத்தாலும் மீதமுள்ள பந்தை ரிமைனிங்கை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க பாலா. அடுத்த பந்து இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தப்பு பண்ண பந்தை தப்பு ஆக்கிட்டாங்க. 6 லாஸ்ட். இந்த ஆரோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க பாலா. 18 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்கோர். முதல் பாலே ஸ்லோயரில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை சதீஷ். அடுத்த பந்து இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் அதுவும் மாறி அதே டைரக்ஷனில் மிட் விக்கெட் என்ன குயிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் அதுவும் மாறி பேக் டு பேக் 2 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். வந்து ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். டேரெக்டாக எடுத்து வந்து பாடியில் போட்டாங்க. லெக் பை கம் பேக் இந்த ஃப்ரம் சதீஷ். இந்த ஓவர் அண்டர்லேயே வந்திருக்கு. குயிக்கராக டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சரியான கனெக்டில் இன்சைட் ஆச். கீப்பரை வரட்டியிருக்காங்க பந்த தௌஃபி. நல்ல ஸ்டாப் கூட ஈஸி டூ. அட்லாஸ்ட் இந்த ரெண்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க சதீஷ். வசந்த் அவருக்கான 2வது ஓவர். முதல் பாலே பேட்டில் நிற்கிறதுக்கு நினைக்கிறேன். அம்பேர் கால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ். இந்த தடவை கேப்லேயே போயிருக்கு. குயிக்காக ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி பேர் கண்டிப்பாக குயிக்காகவே ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி டாஸ் பால கரெக்டான இடத்துல பிளேஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிடைச்ச பலன் பவுண்டரி. பந்து இந்த தடவையும் பெரிய சுத்துக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மிஸ் ஃபீல்டு 1-2 மாறிடும் கண்டிப்பாக. ஈஸி டூ. லாஸ்ட் 3 மோர். ஆப் டு ஏக்கரில் தெளிவான கனெக்டில் கேப்பில் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து வரணும். ஃபீல்டர் பாலும் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோர் தான் விக்கெட் இருந்திருக்கும். குயிக்கான காலத்தினால ஈஸி டூ. பந்து அப்டு ஏக்கரில் தெளிவான கனெக்டில் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். இங்கே தரையோட தரையாக தான் போயிருக்கு. ஒரு மிஸ்ஃபீல்டு பாலா கையிலிருந்து. ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. பேக் டு பேக் டபுள். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபுட் லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பவுல். இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க வசந்த். 4 முடியல 43 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இழந்து ஸ்டார்ட் பண்ணா பாலா. முதல் பாலே மிண்டான் ரீஜனில் விக்ரம் போயிருக்கு. 6 பிளாட்டா. இந்த ஓவரில் வர முதல் 6 பிக்ஸோ பேட்ல இருந்து இந்த தடவை ஏமாற்றி தூக்கி போட்டாங்க. ஸ்லோயரா டாட் பவுல். கம் பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் பாலா. இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. வெளியே போகிறதுனால ஒயிட் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒயிட். அடுத்த பந்து இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு விக்கெட். பால் கால் பண்ணியிருக்காங்க. இந்த பால் விக்கெட்டும் சேராது. ஃப்ரீ ஹிட். இந்த பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிக்ஸோ டைம் இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்
கிரிக்கெட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்கன்னு பார்ப்போம். மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்காகவே ட்ராவல் ஆயிருக்கு. ஹைட்டும் இருக்குது, டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 6 பிக் ஷாட்லேருந்து 2வது 6 இந்த ஓவரில் தெளிவாக பண்ணியிருக்காங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்க பாலா. இந்த தடவை குயிக்கராகவே வந்துருக்கு. டாட் பால் பேக் டு பேக் 2 பாலை கம்பேக் கொடுத்து டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. பாலா வந்து ஸ்லோயர் ஃப்ளிக்காக ஏமாற்றி தூக்கி போட்டாங்க. நல்ல ஒரு கட்டர் பால் கையில் இருந்து டேரக்ட் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக எடுத்துருக்கும், சான்ஸ் இருந்திருக்கும். நல்ல பேக்கப்பிங்க கீப்பர் தௌஃபி. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பாலா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் கருப்பு 5 ஓவர் முடிவில் 56 அடிக்காங்க. முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்காக ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பிக் ஷாட்ல இருந்த முதல் 6 இந்த ஓவரில் பந்து சென்சிபிள் பிளே. ஒரு 6க்கு அப்புறம் டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஸ்டாப் சிங்கிள் தான் பண்ணுவாங்க. சிங்கிள் இந்த தடவை அப் டு அக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால் வந்து உடச்சு போடப்பட்ட வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கிடச்சிருக்கு. ஒயிட் ரிப்போர்ட் அப் டு அகைன் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் போட்டு பவுலர் எடுத்தாங்க. டேரக்ட் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் இருந்திருக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பேஸை யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் அதுவும் 6 பேக் டு பேக் 6 மலையை பொழிஞ்சிருக்காங்க. பிக் இந்த தடவை டாப் ஆச்சு மாட்டிருக்காங்க. கேட்ச் எடுக்கணும் கண்டிப்பாக. இது வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. நல்ல டேக்கன் விக்கெட். இது வரைக்கும் நல்லா ரெஸ்பான்சிபிளாக அடிக்கிட்டு இருந்த பிக்ஸோ இப்போ அவரோட விக்கெட்டில் வெளியே போகிறாங்க. பிக்ஸோன்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கான நிக் நேம் வச்சிருக்கேன். 72 அடிருக்காங்க. 73 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாலா 73 அப்படின்ற டார்கெட்டில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண மூர்த்தி ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. தலைக்கு மேலே ஃபில்டர் தலைக்கு மேலே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. முதல் பாலே நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 கிடச்சிருக்கு. முழுசாக இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் இருக்குது. என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். பாலா ஃப்ரீ ஹிட் பால் ஆப் டு அகைன் லென்த்தில் தெளிவாக டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. லெக் பை செகண்ட் ஒன். இந்த தடவை அண்டர் லேக் விக்கெட் வந்திருக்கு. பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த ஸ்டாப் கூட சிங்கிள் கிடைக்கும். பைஸில் சிங்கிள் ஆப் டு அக்கில் சரியான கனெக்டிவ் இருந்து மிட் விக்கெட் ரேஞ்சில் கேப்பில் தான் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி பந்து. இந்த தடவை உடச்சு போடப்பட்ட பந்து ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை கிளாசிக்காக எடுத்தாங்க. கிளாசிக் ட்ரைவ் எங்கேயா கவர் இருக்கீங்களா? பவுண்டரிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பவுண்டரி கிடச்சிருக்கு. பேக் டு பேக் இந்த ஓவரில் வர 3வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை உட்லத்தில் தெளிவாக கொடுத்துறாங்க. டாட் பால் கூட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மூர்த்தி ரிமைனிங் 1 இருக்குது. சாரி இன்னொரு ஸ்விட்ச் எடுத்துருந்தாங்க. மிடில் ஸ்டிக்காக தான் பார்த்துருக்காங்க. நல்லா அடிக்கிற கேஸோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மூர்த்தி இந்த ஓவர்லேயே. லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க மூர்த்தி. ஸ்டார்ட்னா பிரதீப் ஸ்ட்ரைக்கில் பாலா இந்த பாலை ஸ்விட்ச் இருக்கான்ற லெக் பை டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் நெக்ஸ்ட் ஒன். ஏரி கமிட்டாக நின்னாங்க. அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு தரையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும்னு பார்ப்போம். குயிக்கரா ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன். ஏரி கமிட்டாகி நின்னாங்க. லெக் பை பாடி அட்டாக் டாட் பால். குத்தி போட்ட பந்தை விட மாட்டாங்க. கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடுவாங்க. பனிஷும் பண்ணியிருக்காங்க. 6 பாலா பேட்லேருந்து முதல் 6. இந்த தடவை ஒரு சொல்லிட்டு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. தப்பான பாலை கரெக்டாக யூஸும் பண்ணியிருக்காங்க. 6 பாலா பேட்லேருந்து 2வது 6 தொடர்ந்து 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. 2 பால் டாட் போயிட்டு இருந்தாலும் கம்பேக் கொடுத்துருக்காங்க பாலா. சான்ஸ் ஃபார் ஹாட்ரிக். 6 வருமானு பார்ப்போம். பாலா பேட்லேருந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். டாப் ஆயிடுச்சு. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சும் ட்ராப் ஆயிருக்கு. லைஃப் கிடைச்சிருக்கு. இங்கே பாலா கையில் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் 30 ரன் எடுத்து வந்துருக்காங்க. மீதமுள்ள 4க்கு 40 ஓவர் சம்திங் 11 2 ரன்ல ஆடணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்னா மூர்த்தி அவருக்கான 2வது ஓவர். ஸ்பால் முதல் பாலை ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாஸா பவுண்டரி போ வாய்ப்பு இருக்கும் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் லைனில். ஈஸி டூ. ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால 2. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்கூப்புக்கு போனாங்க. சரியான கனெக்டில் கேப்லாம் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இறங்கி லென்த்தில் தெளிவாக குத்துனாங்க. டாட் பால் பேட்டில் நிற்கும் இருந்திருக்கு. பெட்ஸ் கால் விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. தௌஃபி தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹேட்லக் தௌஃபி சொன் பேட்ஸ்மேன் மதன் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. டாட் பால் பந்து
அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் விட்டுன்னு பார்ப்போம். சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் பாலாக்கு ஒன் மேனில் நின்று யாராச்சும் பேட்டில் எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக மேட்ச் எடுத்துருவோம் வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ரைக்கில் பாலா ஸ்டெப் அவுட் பண்ணி நல்ல ட்ரைவ் எங்கே கவரேஜ் இல்லை நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் பேக் டு பேக் சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க மூர்த்தி. நான் பிரசாத் ஸ்ட்ரைக்கில் பாலா இது வரைக்கும் செட்டில் ஆகி நிற்கிற உள்ள ஒரே பேட்ஸ்மேன் நல்ல கட்டுக்கு போனாங்க ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல டேக்கன் முக்கியமான விக்கெட்டை முக்கியமான நேரத்தில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க பிரசாத். இங்கே நல்லா அடிக்கிற பாலா தன்னோட இங்கே வெளியே போகிறாங்க ஹார்ட் லேக் பாலா. இந்த தடவை இன்சைடேஜில் கண்டிப்பாக பவுண்டரி வாய்ப்பு இருக்கும். நல்ல ஸ்டாப் கூட பாலை தந்துருக்கு கல்லில் பட்டுருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஈஸி டூ ஸ்டோன். இந்த தடவை தரையில் தான் போயிருக்கே கேப்பில் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பார்ப்போம். ஈஸி டூ பேக் டு பேக் டபுள் ஸ்டோன். ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். தாண்டி இருக்கு பவுண்டரி கிடச்சிருக்கு பவுண்டரி ஸ்டோன். இந்த தடவை பேட்டில் மழையும் வந்துருச்சு. கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சு. எல்லா சைடும் மழை வந்துருச்சு. மாட்டிக்கிட்டு 43 ஆடி இருக்காங்க. நேற்று இந்தியாவோட கண்டினியூ மேட்ச் இந்த மேட்ச். நேற்று மழை பெஞ்சு 2 ஓவர் ட்ராப் ஆயிருந்துச்சு. மீதம் 2 ஓவருக்கு 12க்கு 30 ஆடணும். பவுலிங் எண்ணில் பிரதீப் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே அப் டு ஏக்கரில் கிரிக்கெட் வந்திருக்கு. டாட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் குயிக்கராகவே ட்ராவலாக இருக்குது. ஸ்டாப் கூட ஃபீல்டர் லைனில் சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள் அங்கே ஓவர் த்ரோ ஆகி இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஈஸி டூ நெக்ஸ்ட் ஒன். 5 ரூபா ஹுட்லந்தில் தெளிவாக நடத்த பிடிச்சாங்க டாட் போர்ட். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பந்து ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கட்டுக்கு போனாங்க குயிக்கர் அண்டரில் வந்துருக்கு டாட் போர்ட். லாஸ்ட் 2 ஓவர் இருந்துச்சு ஓவர். ஸ்டெப் அவுட் பண்ணி தரையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட தப்பான த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் மோர். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க குறுக்க விடான்ல 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கையை நோக்கியே போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் ரன் அவுட்டான்னு பார்ப்போம். மெட்ஸ் கால் ஈஸி டூ. மீதம் 6க்கு 24 4 பால் கண்டிப்பாக அடிச்சானும். முதல் பாலே ஒயிட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. பவுலரே தடுத்து விக்கெட்டாக மாறி இருக்கு. விக்கெட் மீதம் 5ல் 4 கண்டிப்பாக வெளியே அடிச்சே ஆகும். முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கேட்சு மிஸ் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. பவுண்டரியும் கிடச்சிருக்கு. காலில் பட்டு பவுண்டரியும் போயிருக்கு. மீதம்ல 4க்கு 19 3 பால் கண்டிப்பாக அடிச்சாகணும் சோரம். நெக்ஸ்ட் ஒன் பவுலிங் எல்லாம் ராம். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மிடான் ரீஜனில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பேட்ஸ்மேனா பாலா ஸ்ட்ரைக்கில் சுவிட்சில் திரும்பினாங்க. சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்டரி கிடச்சிரும். பவுண்டரி பாலா பேட்லேருந்து முதல் பவுண்டரி. மீதமுள்ள 2க்கு 14. டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. விக்கரா நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க பைஸ் மூலியமாக சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஹுட்லந்தில் டாட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. லெமன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்.